அந்த காய்ச்சலுக்கு ஒரு ஒரு உருண்டை காலையில், ஒரு உருண்டை சாயந்தரம் ஒன்று, 3 நாள் போட்டிங்கன்னா போதும். மேக்ஸிமம் 3 நாள் சரியாயிடும். 21 வகை டயபெட்டிஸ், மேக நோய் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு, இனிப்பு நோய் என்று மேகவெட்டை என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான நோய்களை நீக்கக்கூடிய வல்லமை புரிந்தது அப்பீரக செந்தூரம். தீரும் நோய், எல்லா வகையான இரத்த சோய்கள். இரத்த சோய் என்ன? இரும்பு சத்து இல்லை. குளிர் சுரம், எல்லா விதமான காய்ச்சல், வாதகப நோய்கள், தோல் நோய்கள், மேக நோய்கள், நெஞ்சடைப்பு. திரிகடுகுடன் தேன் குழைத்து கொடுக்க சூளை நோய், 18 வகையான சூளை நோய்கள் போகிறது. செந்தூரம் ஒரு அற்புதமான காயகல்ப மருந்து. காயகல்ப உடல் உயிர் காக்கின்ற மருத்துவம் செந்தூர மருத்துவம். செந்தூரம் கரெக்டா அரைச்சு பக்குவமா வச்சிருக்கவங்ககிட்ட வாங்கிக்கணும். அப்ப இன்காப்ஸ் வச்சிருக்காங்க, இன்னொன்னு அரவிந்த், இவங்ககிட்ட நல்லா இருக்கும், கிடைச்சு வாங்கிக்கோங்க. செந்தூரத்தில் முதலாக வருகின்ற அப்பீரக செந்தூரம், அதுல என்ன இருக்குன்னு கண்டென்ட்லாம் சொல்ல, இது கிடைக்கக்கூடியது 50 ஸ்புடம். ஸ்புடம் தான் முக்கியம். இதுல சூரிய ஸ்புடம், சந்திர ஸ்புடம், அந்த மாதிரி பல ஸ்புடங்கள் இருக்கு. சூரியன் ஸ்புடம் போட்டா சூரியன்லேயே இளமையான அந்த காலை பொழுதுல இலசாக இருக்கின்ற சூரியனுடைய வெளிச்சம், சந்தியிலே மாலை பொழுதிலே இருக்கின்ற சூரிய வெளிச்சத்திலே மருந்துகளை ஸ்புடமிடுறது, மூலிகைகளை ஸ்புடமிடுறது, மூலிகளை கட்டி அதுல ஸ்புடமிடுறது, பல மெத்தட் ஸ்புடம் இருக்கு. அந்த ஸ்புடம் போடும்போது அதனுடைய வலிமை அதிகமாகிறது, அதனுடைய ஆற்றல் அதிகமாகிறது, மருந்தினுடைய வலிமை அதிகமாகிறது. அப்ப அது கேட்டு பார்க்கணும், 50 ஸ்புடம் இருக்குங்களா, 100 ஸ்புடம் இருக்குங்களான்னு கேட்கணும். பர்டிகுலர் சில மருத்துவத்துக்கு ஸ்புடம் முக்கியம். அப்பீரக செந்தூரம் மிகவும் முக்கியமான நவீன காலத்துல டயபெட்டிஸ், நீரிழிவு நோயின்னு சொல்லுவாங்கல்ல. 21 வகை டயபெட்டிஸ், மேக நோய் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு, இனிப்பு நோய் என்று மேகவெட்டை என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான நோய்களை நீக்கக்கூடிய வல்லமை புரிந்தது அப்பீரக செந்தூரம். இது எப்படி சாப்பிடணும்னா, மில்லிகிராம் அளவு, அதாவது சிட்டிகைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிட்டிகை 100 மில்லிகிராம் வரும். 200 மில்லிகிராம் அளவுக்கு சாப்பிடலாம். எப்பயுமே சித்த மருத்துவம் 2 நேரம் தான், காலையிலையும் சாயந்தரம் சாப்பிடலாம், காலையில நைட் சாப்பிடலாம், 2 நேரம். எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடலாமா? நல்லது, எம்டி ஸ்டொமக்கில் பண்ணலாம். இல்லை டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம். தேன் கலக்கலாம், நெய் கலக்கலாம், எண்ணெய் கலக்கலாம். எதெல்லாம் தேன் கலக்கலாங்கிறது உங்களுக்கே தெரியும். பசுமாட்டு இருந்தா நெய், எண்ணெய் கலக்கலாம். கொஞ்சம் பொடியாட்டு இருந்ததுன்னா தேன் கலந்து சாப்பிடலாம். அந்த தன்மையை பொறுத்து. பத்தியம் இருக்கலாமா? பத்தியம் என்பது சில பொருள்களை நாம் அவாய்ட் பண்ணும் பொழுது உடம்புக்கு நோய் சீக்கிரம் ரெடி. அப்போ மட்டன், சிக்கன் ஆகாது. அதிகமான ஆயில் ஐட்டங்கள் நிறுத்தணும். இப்போ நோய் எல்லாமே ஆயில் ஐட்டத்தை நிறுத்தணும், கொஞ்சம் கம்மி. உப்பு கம்மி பண்ணணும். அதிகமான முக்கியமானது புளி. பாம்பு கடிச்சவனை கொண்டு போய் புளிய மரத்தில் கட்டினா உடனே இறந்துருவான். அதே வேப்ப மரத்தில் கட்டினீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அவன் போறது. ஆனால் புளிய மரம் உடனே ஏற்றிடு விஷத்தை. காட்டில் இருக்கும் புளியும் உயிரை எடுக்கும், வீட்டில் இருக்கும் புளியும் உயிரை எடுக்கும். அப்போ பாருங்க புளியோட முக்கியத்துவம். சரிங்களா? புளி அவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குது. சரியா? அதான் சொல்லியிருக்கான், புளி அதிகப்படுத்தக்கூடாது, புளி வாதத்தை அதிகப்படுத்தும். அயகாந்த செந்தூரம், அயகாந்த செந்தூரம், அதுல பவர் இருக்கு. தீரும் நோய், எல்லா வகையான இரத்த சோய்கள். இரத்த சோய் என்ன? இரும்பு சத்து இல்லை, பாண்டு நோயும்பாங்க, வெளுத்து நோயும்பாங்க. லிவர் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இந்த பிரச்சனை வரும். சரியா? ஊதல் நோய், லிவர் கரெக்டா இல்லைன்னா ஊதல் நோய். மகோதரம் 102 மில்லிகிராம் வரை தேன் அல்லது நெய் கலந்து சாப்பிடலாம். அயச்செந்தூரம், பியூர் இரும்பு சத்து. அயச்செந்தூரம் நாட்பட்ட வாத நோய், பித்த நோய், கபப்பிணிகள், ஆண் தன்மையின்மை, நாட்பட்ட வாயுக்கள், வாயு பிடிச்சிட்டே இருக்கு, அதை நீக்குது. இரத்த குறைவு நீக்குதா? 100 அல்லது 200 மில்லிகிராம் தினமும் 3 வேளை வரைக்கும் சாப்பிடலாம். அயச்செந்தூரம் தேன் கலந்து சாப்பிடலாம். அன்னபேதி செந்தூரம், அன்னபேதி செந்தூரம் லிவரை நல்லா மாத்திரும். யாருக்கெல்லாம் ஜாண்டிஸ் வர மாதிரி இருக்கு, யாருக்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அன்னபேதி செந்தூரம் ஆகுது. காமாலை, சோகை, பெருவயிறு தீரும், லிவர் டானிக்னு சொல்லலாம்.
100 அல்லது 200 மில்லிகிராம் தேனுடன் 2 வேளை அன்னபேதி செந்தூரம். 6 முகச் செந்தூரம். 6 வகை மூலம், வாதம், விரைவாதம், மார்பு சூளை, எரிக்குண்மம், வயிற்றில் இருக்கிற பயங்கரமான புண்ணு, கேஸ் எல்லாம், கற்பரோகங்கள் சரியாகுது, வெளுப்பு நோய், ஊதல் நோய், கிரந்தி புண்கள், பித்தம், கபம், தலைவலி, தொண்டை வலி, கண்டமாலை, இந்த மாதிரி 100, 200 மில்லி எல்லாம் பாருங்க 100, 200 மில்லிகிராம் தேன் கலந்து திரிகடுவுடன் சேர்த்து சாப்பிடலாம். ஒரு சிட்டிகை எடுத்துக்கங்க, திரிகடு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க, கலந்து தேன் கலந்து நக்கி சாப்பிடுங்க. அடுத்து 6வது லிங்க செந்தூரம். லிங்க செந்தூரம் ஒரு அற்புதமான சகல காய்ச்சலே ரெடி பண்ண முடியல என்னால் அப்படின்னா லிங்க செந்தூரம் மனசுக்கு வரும். என்னால் முடியல, காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல், என்னன்னே தெரியலனா லிங்க செந்தூரம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டு ஒரு 7 நாள் சாப்பிட்டு நிறுத்திடலாம். பிரம்மானந்த பைரவம் வீட்டில் இருக்கும். பிரம்மன் ஆனந்தம் பைரவம், உயிருக்கு ஆனந்தம் கொடுத்து படைப்பாற்றலை கொடுப்பது பிரம்மானந்தம். எந்த காய்ச்சலுக்கு ஒரு உருண்டை காலையில், ஒரு உருண்டை சாயந்தரம் 3 நாள் போட்டீங்கன்னா போதும், மேக்சிமம் 3 நாள் சரியாயிடும். லிங்க செந்தூரம் குளிர் சுரம், எல்லா விதமான காய்ச்சல், வாதகப நோய்கள், தோல் நோய்கள், மேக நோய்கள், நெஞ்சடைப்பு, இது 50 மில்லிகிராம்லேருந்து 100 மில்லிகிராம் குறைச்சிருக்காங்க. தேன் கலந்து 2 வேளை சாப்பிடலாம். ஒரு 7 நாள் சாப்பிட்டு விட்டுறலாம். சரியா? இப்போ எந்த ஒரு செந்தூரமே மேக்சிமம் 7 நாள், சிலது குறிப்பிட்டது 1 மாசம் வரைக்கும் சாப்பிடலாம். சரிங்களா? 7 நாள் சாப்பிடலாம், இல்லைன்னா இன்னொரு 7 நாள் விட்டு இன்னொரு 7 நாள் சாப்பிடலாம். உப்பு செந்தூரம், வயிற்றுல இருக்க பிரச்சனைக்கு போற இந்த உப்பு செந்தூரம் போதுங்க. தீரும் நோய்கள், வாத கப குன்மம், 8 வகை குன்மை வயிற்று பிரச்சனைகள், வயிற்றுல இருக்கிற அப்படி கேஸ்ட்ரிக், பண்ணு குன்மம்னா வயிற்று நோய். சரியா? குன்மங்கள், நெஞ்செறிவு, சூதகவாயு, கர்ப்பப்பை வாயு, மாத விளக்கு கோளா சரியாகும். எல்லாவித அஜீரணத்துக்கும் உப்பு செந்தூரம் 1, 2 இருக்கும், கேட்டு வாங்கிக்கணும். 100, 200 மில்லிகிராம் தண்ணீருடன் என்ன பண்ண ஒரு சிட்டியை போட்டு சாப்பிட்டே போயிட்டு இருக்கலாம். கௌரி சிந்தாமணி ஒரு அற்புதமான செந்தூரம். இது தீரும் நோய்கள், திரிகடுடன் தேன் குழைத்து கொடுக்க, சூளை நோய் 18 வகையான சூளை நோய்கள் போகிறது. வாய்வு 26 வகையான வாய்வு, வாதம், குன்மம் 16, குடல் இளைப்பு, தீராத சுரங்கள், ஈலை, ஆஸ்துமா, இருமல், ஆண்குறி சூளை, பெண்குறி சூளை, விரைவாதம், புண், விசக்கடி, எல்லாத்தையும் இது சூளை என்ற புண், பயங்கரமான புண்ணுகளையும் ரெடி பண்ணும். 100லேருந்து 200 மில்லிகிராம் 2 வேளை 40 நாள் வரைக்கும் இது சாப்பிடலாம். திரிகடு கூட அவ்வளோ நோய்க்கும் 40 நாள் வரைக்கும் இதுக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டான். சண்டமாருட செந்தூரம் நடுக்கும், நடுங்குது. ஹீல்வாயு, பாரிஷவாயு, நடுக்கவாதம், சன்னீசுரம், மேக கிரந்தி, வாதபித்த கபநோய்கள். அளவு 50லேருந்து 100 மில்லிகிராம். தேன், இஞ்சிச்சாறுன்னு சாப்பிடலாம், பனைவெள்ளத்தில் சாப்பிடலாம், திரிகடு சுரன்னு சாப்பிடலாம். 5 நாட்கள் மட்டுமே இதுக்கு, 5 நாளுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு ரூல் போட்டாங்க. 5 நாள் தான் சண்டமாருட சந்தூரம். அடுத்து பூரண சந்திரோதயம், இது 3000 ரூபா வருங்க. தங்கம் கலந்தது, தங்கத்தின் நீரில் என்ன ஒன்று அரைப்பாங்க. ஈலை ஆஸ்துமா, யாரெல்லாம் ஆஸ்துமா வீசிங் வருது, எனக்கு பிராணவாயு இல்லை, அடைச்சிக்குது நெஞ்சுன்னா, அப்போ யாருக்கெல்லாம் பாக்கியம் இல்லை இது யூஸ் ஆகும். ஈலை ஆஸ்துமா, மலச்சுக்கள், எலிக்கடி, பித்தம், கபம், கழிசல் நோய், காமாலை, கடுப்பு நோய், குன்மம், சுரம், மேகசூல, கெட்ட சதை வளர்த, காம வளர்ச்சி வர்தினி. சரியா? 100, 200 மில்லிகிராம் தேன் கலந்து கற்பூராதி சூரணத்தோட சாப்பிடலாம். தேன் கலந்து தனியாக சாப்பிட்டுக்கலாம். வெற்றலை சாற்றுடன் சாப்பிடலாம். சரிங்களா? 2 வேறு. படிகளிங்க செந்தூரம் தீரும் நோய்கள், பேதி, குருதியில் இருக்கிற பிரச்சனை, சுரத்துடன் கூடிய மோஷன் போறது, சீத பேதி, காலரா. படிகளிங்க செந்தூரமா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பயங்கரமா காலரா, படிகளிங்க செந்தூரம் என்ன பண்ணலாம்? 1/2 அல்லது 1 கிராம் தினமும் 2 வேளை கொடுத்தாலே உடனே வெண்ணெய் நெய்யுடன் சேர்த்து கொடுக்க உடனே நின்று. செந்தூரம் சாப்பிடும்போது உப்பு குறைக்க, புளி, மட்டன், சிக்கன் சாப்பிடாமல் இருக்கணும். கொஞ்சம் ஆயிலையும் கம்மி பண்ணிக்கணும். பத்தியம் தான். சரியா? அப்ப செந்தூரத்தை பிடிங்க. ஓம் என்ற மலக்குடலை, லார்ஜ் இண்டஸ்ட்ரி என்ற பெருங்குடல் ஓம் வடிவத்தில் இருக்கிறது அல்லவா? அந்த மலக்குடலே மலச்சிக்கல் இல்லாமல் யார் வைத்திருக்கிறார்களோ அதுதான் ஒழிக்க வல்லாருக்கு. ஓம் என்ற மலக்குடல் ஒழிக்க வல்லாருக்கு வாதமெல்லாம் ஒளிந்து போகுமா. உடம்பிலே வருகின்ற அத்தனை வாத நோய்களும் எல்லாம், யாருக்கெல்லாம் முட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, ஷோல்டர் பெயின், பல வாத பிரச்சனை, கீழ்வாதம், மேல்வாதம், மலச்சிக்கல் இருக்காம
கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அப்போ மலச்சிக்கலை ஒழிச்சோம்னா அதுக்கான உணவு முறைகளை சாப்பிட்டா வாத நோய் இல்லைங்கிறாங்க. அப்போ வாத நோய் என்றால் பெருங்குடல சிக்கல் இருக்கு, உள்ள கசடு இருக்குன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். வாதம் அதிகமானால் கபமான நெஞ்சு பிடிக்கும், வாதம் அதிகமானால் கை குடைச்சல், கால் குடைச்சல், எரிவு நோய் எல்லாம் வரும், வாதம் அதிகமானால் தலைநோய் வரும், வாதம் அதிகமானால் கபம் கட்டி ஆஸ்துமா வரும். அப்போ இந்த கபத்தை பிடிக்குதுன்னா மலச்சிக்கல் போட்டும் கபம் ஓடிடும். கபத்தை செந்துவ சாப்பிடுங்க, கபம் ஓடிடும். பித்தம் கடுமையான பித்தம் இருக்கிறதா வாந்தி எடுக்கணும். உப்பு போட்டு வாந்தி, எலுமிச்சம்பழம் போட்டு உள்ள நாக்கை விட்டு வாந்தி எடுத்தா பித்தம் போயிடும், உடனே பித்தம் போயிடும். சரிங்களா? பித்தம் சரீர பித்தத்துக்கு இஞ்சி போதும், இஞ்சி இளமை கொடுக்கும். இஞ்சி 10 நாள் சாப்பிடுங்க, பித்தம் போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம உடம்ப பல வழிகளில் ரெடி பண்ண போகணும். தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும், உயிர்நாடி பயிற்சி எடுக்கணும், அதான் ரூலு. சங்கல்பம் பண்ணணும், எல்லா வகை சங்கல்பம் பண்ணணும். எல்லா உயிர்நாடியிலும் நடந்து முடிஞ்சா சங்கல்பம் பண்ணணும். எவ்வளோ கூட நாடி சுத்தி பண்ணுறோமோ, பிராணனை அதிகப்படுத்துகிறோமோ, பூமியின் வழியாக கால் அடிப்பாதன் வழியாக தாய்வர்மத்தின் வழியாக மூலாதாரத்தை நாம் டியூன் பண்ணலாம். ஆகாயத்தின் வழியாக ஆகாய சக்தியை நம்ம எடுக்கலாம். அப்போ பஞ்சபூதத்தின் விகிதாசாரம்ங்கிறது சித்தர் திருமூலர் என்ன சொல்றாருன்னா, பஞ்சபூதத்தின் சக்தி காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு ஜாமம் சொல்றாங்கல்ல, 5 ஜாமமா பிரியுது. 5 ஜாமம் என்ன பண்ணுது? வல்லூர், ஆந்த, காகம், கோழி, மயில் 5 ஜாமமா பிரியுது. அதுதான் பச்சி. அப்ப அது 5 ஜாமத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்? சூரிய உதயத்திலே பூமி உதயமாகிறது, வெளி உலகத்திலே பூமியின் தத்துவம் உதயமாகிறது. அப்புறம் மூலாதார சக்தி, கரெக்டா? லம்பீஜ மந்திரம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது? அடுத்த ஜாமத்துக்கு வரும்போது நீரின் தத்துவம் உதயமாகிறது. மத்தியானத்துல வெயிலின் தத்துவம் பித்தம் அதிகமாகிறது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சாயந்தரமான வாதம் அதிகம், வாயுவாகி ஆகாயம் ஆகுது. அதனாலதான் காத்து காலை சாப்பிட்டு பாருங்க, கேஸ் பிடிக்கும். சாயந்தரம் எகைன் என்ன ஆகுது? முடிஞ்சிட்டு எகைன் என்ன ஆகுது? எகைன் பூமி உதயமாகுது 6 மணிக்கு மேல. அப்படியே மேல போயிட்டு காலையில விடிய காலையில ஆகாயத்துல நிற்கும். இதுதான் ரூல். இது பொதுவா இருக்கிற ரூல், சித்தர்கள் சொன்னது. இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்றோம்? பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பார்க்க போறோம். நீ வரும் அடுத்து. இதை நீங்க புரிஞ்சுங்க. நன்றி.